ஹலோ, எங்களுக்கு தீபாவளிக்கு எப்படியும் 2, 3 பார்சல் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்சல் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. எங்களுக்கு நார்த் சைட்லேருந்து வருங்க. ஸோ அவங்களது அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். எனக்கு அது பிடிக்காத டேஸ்ட்டு. ஆனால் பசங்களுக்கும் மாமாக்கெல்லாம் பிடிக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரசகுல்லா வந்துச்சு. அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜோன் பப்ளி வந்து 2 வெரைட்டிஸ் வந்தது. ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது நெக்ஸ்ட்டு வந்து காரம் வந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டு. இந்த 4 தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னும் எப்படியும் 2, 3 வந்துடும். வேறு இன்னொன்று வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அம்மா வேறு ஊர்லேருந்து இளநீ கொடுத்துட்ருந்தாங்க. அது வேறு கிட்டத்தட்ட 2 டேஸ் ஆச்சு. அவங்க கஷ்டப்பட்டு அங்கே வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு உடச்சி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்படியே இருந்துச்சு. சரி, அதை உடச்சி குடிச்சிடலாம், வேஸ்ட் ஆயிரும், ரொம்ப நாள் இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இதில் எனக்கு அது உடைக்கையில் எனக்கு ஒரு பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சுங்க. மேரேஜ் ஆன புதுசில் மாமா வந்து கன்சீவாக இருந்த டைம்லேன்னு வச்சுக்கோங்களேன். மாமா வந்து இளநீ வந்து உடைக்க சொன்னதுக்கு வெட்ட சொன்னதுக்கு அதை தேங்காயவே திருப்பி வெட்டினாங்க. என்னடா, எனக்கே ஒரு டவுட்டு, தேங்காய் இப்படி தான் வெட்டணுமான்னு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா திருப்பி வெட்டிகிட்டு இருந்தாங்க. தோட்டத்தில் தான் இருந்தான்னு பேர், தோட்டத்துக்காரனு தான் பேர். ஆனால் எந்த ஒரு மைண்ட் செட்டுமே தோட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது மாமாவுக்கு. எனக்கு தெரிஞ்சளவு கூட தெரியாது. அட, இப்படி வெட்டக்கூடாது, திருப்பி வெட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெட்டினாங்க. சரி, இங்கே வந்து அம்மா வந்து எல்லாமே வெட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே மட்டை வாங்குறதுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது. மேலே மொட்டை மாடி கொண்டு போனாலும் கீழ் வீட்டில் சவுண்டு கேட்கு. அதனால் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெட்டி கொடுத்துருவாங்க. உடச்சி மட்டும் குடிக்கிறது தான். உடச்சி குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. 4 இளநீ கொடுத்து விட்ருந்தாங்க. மாமா ஊருக்கு போனாங்களா, ஸோ அவங்ககிட்ட கொடுத்து விட்ருந்தாங்க. ஸ்ட்ரா போட்டு குடித்தாச்சு. இது தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சுங்க. 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ நாளாக தண்ணியோடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால் குறைஞ்சிருச்சு. இன்னும் 2 இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு வெட்டி குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இளநீ பார்த்தோன்னே மாமா செஞ்ச கூத்து தான் ஞாபகம் வந்துச்சு. இப்படியும் தோட்டத்தில் வந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பாருங்களேன்.